This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளவுட் ஆப்ஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த க்ளவுட் ஆப்ஸில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஸ் வந்து கவர் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், பவர் பாயிண்ட், அப்புறம் வேர்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் கவர் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிம்ப், பிளண்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் கவர் ஆகும் கைஸ். இது அத்தனையும் ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ். இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஒரு பைசா கூட நம்ம இதில் பே பண்ண போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இல்லை வீடியோ எடிட்டரும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்டர்நெட் தேவைப்படும் கைஸ். ஓகேங்களா? இன்டர்நெட் இருந்தால் எந்த மொபைல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று தரேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும் கைஸ். பாருங்கள், இந்த லிங்க் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துங்க. இந்த லிங்க் தான் ஷோ ஆகும். www.officedocs.com அப்படின்னு ஷோ ஆகும். இப்போ வந்து இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்எல்எக்ஸ், பிபிடி இந்த மாதிரி எல்லா விதமான டூல்ஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்எல்எஸ், நியூ பிபிடி கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ், டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் உங்கள் வந்து இது எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லா சாஃப்ட்வேரும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே க்ளவுடில் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க கைஸ் இவங்க. ஓகே கைஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போகலாம். டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்போ மாதிரி தான் வரும். இதில் என்டர்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் எந்த வேர்டு வேணாலும் எடிட் பண்ணி அல்லது வேர்டில் ஒர்க் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். ப்ளஸ் உங்களோட கூகுள் ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேங்களா? நான் வேணா சும்மா அப்படி டைப் பண்ணி வாங்கிக்கிறேன். ஓகே, ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் இருக்குது பார்த்தீங்களா, சேவ், டவுன்லோட் ஆஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ் உங்களோட ஃபைலை வந்து. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் இருக்க எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒவ்வொன்றா பாருங்கள். வியூ, அப்புறம் ஃபார்மேட்டு, டேபிள், டூல்ஸு, ஹெல்ப் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அலைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேர்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து எக்ஸ்எல்எக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதில் வந்து என்டர்ன்ற கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் வெப் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் சம்மந்தமான எல்லா விதமான ஃபார்முலாஸ், எல்லா விதமான டேட்டா என்ட்ரி, அந்த எல்லா விதமான ஒர்க்ஸும் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் கைஸ். அத்தனையும் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் கைஸ். இது வந்து க்ளவுட் பேஸ்டு. நீங்கள் லோ என் பிசி இருந்தால் கூட உங்களால் தாராளமாக ரன் பண்ண முடியும் கைஸ். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து பேக் வந்துக்கிறேன் கைஸ். பேக் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பிபிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகும் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கிங்க. இது கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகும். ஆனால் பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நீங்கள் நார்மலாக மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கைஸ் இதுலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்க எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இது இருக்கும் கைஸ். நீங்கள் வேணால் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இது க்ளவுட் பேஸ்ட் டூல்னால முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். அதனால் ப்ராப்ளம் இல்லை. எந்த டிவைஸ் இருந்தாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேங்களா? ஓகே, நான் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் வந்துடுறேன் கைஸ். பழையபடி என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். உங்களுக்கு பழையபடி ஆப்ஸ் காமிச்சிருப்பல அந்த இடத்துக்கு. ஓகே, பேக் கொடுத்துங்க. லைட் லோட் ஆகுது. ஓகே வந்தாச்சு கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸும் நிறைய இருக்குது. வந்து ஒன் டிரைவ், கிம்ப் இந்த மாதிரி, பிளண்டர், அப்புறம் ஆடியோசிட்டி, அப்புறம் ஓப்பன் ஷாட் இந்த மாதிரி எடிட்டர்ஸ் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கிம்பை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் கைஸ். ஜிஐஎம்பின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து என்டர் அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் அந்த ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த கிம்புக்கான வெப்பேஜை வந்து போக ஆரம்பிச்சிடும் கைஸ். இது வெப்பேஜ்னு சொல்கிறத விட ஒரு க்ளவுட் டூல்னு சொல்லலாம் கைஸ். அதுதான் இது வந்து பொருத்தமாக இருக்கும்.
இந்த கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிம்ப் பண்ணுறது வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் கைஸ் ஆப் இன்ஸ்டேஸ் ஆகும்போது லோட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கைஸ், அதே உங்களுக்கு தானாகவே ஓப்பன் ஆகும். ஓகே கைஸ், ஓப்பன் ஆகணும்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்றது கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. என்ட்ரன்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிம்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான டூல்ஸும் இதில் இருக்குது கைஸ். என்னென்ன டூல்ஸ்னால் எல்லாமே டூல்ஸ் இருக்குது. லைக் பென் டூல், டிசைனிங் டூல், அதே மாதிரி நிறைய விதமான ஷேப்ஸு, இது எல்லா விதமான டூல்ஸுமே இங்கே கிம்பில் என்னென்ன உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அத்தனையுமே இந்த க்ளவுட் பேஸ்டு கிம்ப் டூல்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கைஸ். நீங்கள் வேணாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கைஸ் உங்களுக்கு. ஏன்னா அதிகப்படியான சாஃப்ட்வேர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும்போது அது வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். பட் நாம் இது வந்து க்ளவுடில் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால நம்ம வந்து லேப்டாப் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது கைஸ். நீங்கள் தாராளமாக இதில் எடிட் பண்ணி நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு சைடில் ஆடியோஸ்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்க. அந்த ஐக்கான மைக் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ஹெட்ஃபோன் சிம்பிள் போட்ட மாதிரி அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், 1 ஹவரில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் என்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோசிட்டி சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் இருக்குங்க. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, ஆடியோ எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோசிட்டியில் வந்து செய்வாங்க கைஸ். நீங்கள் இந்த ஆப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நான் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூனால நான் ஃபுல்லாக எந்த ஆப்ஸையும் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கான இந்த ஆப்ஸ்லாம் இருக்குது, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் கைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் இந்த ஆப் பற்றியாவது உங்களுக்கு தெளிவான வீடியோனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக அந்த வீடியோவும் போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்தோடனே என்ன ஓப்பன் ஷாட் அப்படி ஒரு ஒரு உலக பூமி மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் கைஸ். இது வந்து ஒரு ஓப்பன் ஷாட் அப்படின்ற ஒரு வீடியோ எடிட்டருக்கான டூல் கைஸ். இது க்ளவுடில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்து என்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஓப்பன் ஷாட்ன்ற அந்த டூல். இதிலே நீங்கள் வீடியோ எடிட்டிங்கும் உங்களால் பண்ணிக்க முடியுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் கைஸ். யார் வேணாலும் இதிலேருந்து நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஒரு லோ எண்டு பிசி இருந்தால் கூட நம்மளால் எடிட் பண்ண முடியும் கைஸ். ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் அதை விட கம்மியான ஸ்பெக்ஸ் இருக்கிற லேப்டாப் இருந்தால் கூட போதும். அந்த லேப்டாப்பில் வெறும் க்ரோமோ எட்ஜோ ஏதோ ஒன்று ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் கைஸ். நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியும். ஓகே கைஸ், வெளியே வந்துட்டு இப்போ பிளண்டரை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கிறேன். பிளண்டர் ஐக்கான் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், காமிச்சிருப்பேன் நான். அதை கிளிக் பண்ணி டைமிங் லோட் ஆகுது கைஸ். வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். என்டர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் வரும். பிளண்டர் வந்து 3D மாடலிங் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக ஹை ரேம் வந்து கன்சியூம் பண்ணும் கைஸ். பட் ஆனால் நம்ம வந்து க்ளவுடில் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அதிகமான ரேம் வந்து கன்சியூம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த க்ளவுட் பேஸ்டு லேம்ப்ஸும் இதை மட்டும் தான் நம்ம கன்சியூம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் 3D மாடலிங்லாம் பண்ண முடியும் கைஸ். நீங்கள் ரெண்டரும் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது கைஸ். நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணிக்கலாம் கைஸ். இது ஒரு க்ளவுட் பேஸ்ட் டூல் தான். அதனால் நம்மளுக்கு எந்த விதமான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு லோ எண்ட் பிசி இருந்தாவே போதும் கைஸ். உங்களுக்கு இன்டர்நெட் வசதி லோ எண்ட் பிசி இருந்தால் போதும் கைஸ். தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இது வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.